ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்கே அகாடமி. நான் உங்கள் குமார். இந்த கிளாஸ் நம்ம பார்க்குறது வந்து 1.3 செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசனில் 12th ஸ்டாண்டர்டில் 1.1ம் 1.3 தான் இருக்குது சிலபஸில். 1.2 வந்து இல்லை, அது வந்து டெலிட்டட் போர்ஷன். 1.3ல் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், அதாவது பாலின பெருக்கம் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். So what is mean by sexual reproduction? Fusion of male and female gametes to form the diploid zygote. அதாவது ஆணின செல்லும் பெண்ணின செல்லும் இணைந்து ஒரு இரட்டை மைய கருமுட்டை உருவாக்குனா அந்த நிலைக்கு பேர் பாலின பெருக்கம் என்று பெயர். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பேன், அதை மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் ஜெனட்டிக் வேரியேஷன் இருக்கும். இது கொஸ்டினில் எப்படி கேட்குறாங்கன்னா, given the அதாவது which type of reproduction occurs in genetic variation, why அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து நீங்கள் ஆன்சர் வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் எழுதணும். அண்டு why அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் reproductive gametes occurs it is due to the genetic variation அப்படின்னு நீங்கள் எழுதிட்டிங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா த டைப்ஸ் ஆஃப் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், இது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இருக்கும். ஒன்று வந்து சின்காமி, another one is conjugation. சின்காமி, வாட் இஸ் மீன் பை சின்காமி? ஃபியூஷன் ஆஃப் 2 ஹாப்ளாய்டு கேமெட்ஸ், அதாவது 2 ஒற்றைமைய கேமெட்ஸ் இனச்செல்கள் இணைந்ததுன்னா அது வந்து சின்காமி. தமிழில் சின்காமி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருங்கிணைவு. ஸோ டேக்ஸ் பிளேஸ் டு ப்ரொடியூஸ் டிப்ளாய்டு சைகோட்ஸ் டிபெண்டிங் அப்பான் த பிளேஸ். ஸோ இடத்தினை பொறுத்து, அது ஃபெர்டிலைசேஷன் இடத்தை பொறுத்து 2 types of fertilization இருக்கும். சரிங்களா? ஸோ ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், அனதர் ஒன் இஸ் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் இது டேக்ஸ் பிளேஸ் அவுட் சைட் ஆஃப் த பாடி ஆஃப் ஃபீமேல் ஆர்கனிசம்ஸ், மோஸ்ட்லி இன் வாட்டர் மீடியம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்பாஞ்சஸ், ஃபிஷஸ் அண்ட் ஆம்ஃபிபியன்ஸ். சரிங்களா? கடற்பஞ்சு, மீன்கள், இருவாழ்விகளில் அதாவது பெண் உயிரின் உடலுக்கு வெளியில் கருவுறுதல் நடைபெற்ற அது வெளிப்புற கருவுறுதல் என்று பெயர். அடுத்து வந்து இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் இஸ் நத்திங் பட் அப்படியே எக்ஸ்டர்னலுக்கு அப்படியே ஆப்போசிட்ஸ். அதாவது ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் வித்தின் த பாடி ஆஃப் ஃபீமேல் ஆர்கனிசம்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ், மேமல்ஸ். அதாவது உட்புற கருவுறுதல் அப்படிங்கிறது வந்து ஆணின செல்லும் பெண்ணின செல்லும் பெண் உயிரியின் உடலுக்கு உள் அதை இணைதல் நடைபெற்று கருவுறுதல் ஈடுபட்டதுன்னா அது வந்து உட்புற கருவுறுதல் என்று பெயர். ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ், மேமல்ஸ், அதாவது ஊர்வன பரப்பன பாலூட்டிகள், அதுதான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சின்காமி. என்னென்ன சின்காமி, அந்த ஒருங்கிணைவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆட்டோகேமி. ஆட்டோகேமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோகேமி, த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை த same cell or same organisms and both the gametes fuse together to form the zygote. சரிங்களா? எக்ஸாம்பிள் ஃபார் ஆக்டினோஸ்போரியம் அண்ட் பாரமீசியம், அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து வந்து இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா, அதாவது ஆட்டோகேமி அப்படின்னு பார்த்திங்கன்னா தன் கருவுறுதல், அதாவது ஒரு செல்லிலிருந்தோ அல்லது ஒரே உயிரிலிருந்தோ உருவாகின்ற ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள் இணைந்து ஒரு கருமுட்டையை உருவாக்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் தன் கருவுறுதல், அதாவது ஆட்டோகேமி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோகேமி. எக்ஸோகேமி அப்படிங்கிறது வந்து அயல் கருவுறுதல். அயல் கருவுறுதல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ், அதாவது வெவ்வேறான பெற்றோர்கள். தே ஃபியூஸ் டு ஃபார்ம் த சைகோட். ஸோ இட் இஸ் அ பை பேரண்டல் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹியூமன் டயோசியஸ் ஒரு அதாவது யூனிசெக்ஸுவல் அனிமல், அதான் கொடுத்துருப்பாங்க. டயோசியஸ் ஒருபால் உயிரி, அந்த விஷயம்தான். இரு தனித்தனி உயிரிகள் காணப்படுதல், ஆண் தனியாக பெண் தனியாக காணப்படும். தனித்தனி பெற்றோர்களிடமிருந்து உருவாகின்ற ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள் ஒன்றிணைந்து கருமுட்டையை உருவாக்குகிறது. அதாவது the male and female gametes are produced by different parents and they fuse to form of zygote. Okay, so next hologamy. Hologamy mostly like in a lower organisms. Sometimes the entire mature organism do not form gametes, but they themselves behave as gametes, and a fusion of such mature individual is known as hologamy. Hologamy means தமிழில் முழு சேர்க்கை. முழு சேர்க்கை சில சமயங்களில் கீழ்நிலை உயிரிகள், அதாவது லோயர் ஆர்கனிசம், அந்த கீழ்நிலை உயிரிகள் என்ன நடக்கும் அப்படின்னா முதிர்ந்த உயிரிகள் வந்து இனச்செல்களை உருவாக்காது. அதான் கொடுத்துருப்பாங்க. என்டையர் மெச்சூர் ஆர்கனிசம்ஸ் do not form gametes, அந்த இனச்செல்களை உருவாக்காது. பட் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த உயிரிகளே வந்து
அந்த ஆர்கனிசமே என்ன நடக்கும், பிஹேவ் அஸ் கேமேட்ஸ், அதாவது இனச்செல்களாக செயல்பட்டு அண்ட் த ஃபியூஸ் ஆஃப் சச் மெச்சூர் இண்டிவிஜுவல்ஸ், ஒரு புதிய உயிரினை தோற்றுவிக்கிறது. இது வந்து ஹோலோகேமி. எக்ஸாம்பிள் ஃபார் ட்ரைகோ நிம்ஃபா. இது 1 மார்க்கில் கொஸ்டின் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் ஹோலோகேமி. அடுத்து பார்த்திங்கன்னா பீடோகேமி. பீடோகேமி அப்படின்னு சொல்கிறது வந்து இளம் செல் சேர்க்கை. இளம் செல் சேர்க்கை அப்படிங்கிறது தான் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெச்சூர்ட் அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், செக்ஸுவல் யூனியன் ஆஃப் யங் இண்டிவிஜுவல் ப்ரொடியூஸ்டு இமீடியட்லி ஆஃப்டர் த டிவிஷன் ஆஃப் த அடல்ட் பேரண்ட். அதாவது ஒரு முதிர்ந்த உயிரி வந்து ஒரு இளம் செல்களை தோற்றுவிக்கும். அந்த இளம் செல்கள் வந்து ஒரு இனச்செல்களாகவே செயல்பட்டு ஒன்றிணைந்து ஒரு புதிய உயிரை தோற்றுவிச்சதுன்னா அது வந்து பீடோகேமி. பீடோ அப்படின்னு சொல்லிட்டாலே யங், அதாவது இளம் செல்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பீடியாட்ரிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை மருத்துவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இளம், யங் ஒன். சரிங்களா? பீடோ. அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீரோகேமி. மீரோகேமி அப்படின்னா என்ன அர்த்தம், மாறுபட்ட செல் சேர்க்கை. த ஃபியூஷன் ஆஃப் ஸ்மால் சைஸ், அதனால் பார்த்துக்கணும் பாருங்கள், ஸ்மால் சைஸ், அதாவது சிறிய அளவுடைய அண்ட் மார்ஃபாலஜிக்கலி டிஃப்ரெண்ட், அமைப்பு அடிப்படையில் வேறுபட்டு காணப்படும். அதாவது மீரோ கேமேட்ஸ், அதாவது ஸ்மால் சைஸ் அண்ட் மார்ஃபாலஜிக்கலி டிஃப்ரெண்ட் கேமேட்ஸ் ஃபியூஷன் இட் டேக்ஸ் பிளேஸ் இஸ் கால்ட் அஸ் மீரோகேமி. அடுத்து பார்த்திங்கன்னா ஐசோகேமி. ஐசோ அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரே மாதிரியான அர்த்தம். த ஃபியூஷன் ஆஃப் மார்ஃபாலஜிக்கல் அண்ட் ஃபிசியோலாஜிக்கல், அதாவது அமைப்பின் அடிப்படையிலும் உடற்செயல் அடிப்படையிலும் ஒரே போல காணப்படும் ஐடென்டிக்கல் கேமேட்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் ஐசோகேமேட்ஸ், இஸ் கால்ட் அஸ் ஐசோகேமி. எக்ஸாம்பிள் ஃபார் மோனோசிஸ்டிஸ். அதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப முக்கியம். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து அனிசோகேமி. அனிசோகேமி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேறுபட்ட செல் சேர்க்கை. வேறுபட்ட செல் சேர்க்கை. த ஃபியூஷன் ஆஃப் டிசிமிலியர், அதாவது வேறுபட்ட. டிசிமிலியர் அப்படின்னா வேறுபட்ட. அந்த கேமெட்ஸ் வந்து ஒன்றோடு ஒன்று சேர்த்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன் அப்படின்னா வித்தவுட்டு, ஐசோ அப்படின்னா ஈக்குவல், கேம்னா மேரேஜ். சரிங்களா? வேறுபட்ட இன செல்கள் சேர்க்கை. அனிசோகேமி occurs mostly higher animals, but it is a customary and to use the term fertilization instead of anisogamy or syngamy. Example for higher vertebrates and all vertebrates-ல நடக்கும். சரிங்களா? அடுத்து வந்து காஞ்சிகேஷன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதாவது ஃபெர்டிலைசேஷனில் அந்த 2 இது பார்த்துருப்போம். ஒன்று வந்து சின்கேமி, another one is காஞ்சிகேஷன். சின்கேமியில் வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம இப்போது பார்த்துட்டோம். காஞ்சிகேஷன் தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இஸ் த டெம்பரவரி யூனியன் ஆஃப், அதாவது தற்காலிகமாக ஒன்று சேர்தல், 2 இண்டிவிஜுவல்ஸ் சேம் ஸ்பீசிஸ், ஒரே இனத்தை சார்ந்த ஒரு இரு உயிரிகள் தற்காலிகமாக இணையும். அப்படி இணையும் பொழுது during their union both individuals is called as conjugants. அந்த என்ன நடக்கும், எக்ஸ்சேஞ்ச் certain amount of nuclear material, ஒரு குறைந்தளவு அந்த நியூக்ளியஸ் மரபு பொருள், அதாவது டிஎன்ஏவை மாற்றிக்கொள்ளும். தென் கெட் செப்பரேட்டட், மறுபடியும் ரெண்டும் பிரிஞ்சிரும். காஞ்சிகேஷன் இஸ் காமன் அமாங் சிலியேட்டட், பொதுவாகவே வந்து குறியிலை கொண்ட உயிரிகள் வந்து இந்த இணைப்பு ஏற்படுகிறது. காஞ்சிகேஷன் இஸ் காமன் அமாங் த சிலியேட்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் பாரமீசியம், ஓர்டிசலா அண்ட் பாக்டீரியா. பாக்டீரியா வந்து ப்ரோக்ரியேட்ஸில் வந்துடுது. அடுத்து வந்து பாருங்கள், முக்கியமான 2 மார்க் கொஸ்டின் இது. ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள். ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் 2 மார்க்கில் கேட்பாங்க. ஆர்கனிசம்ஸ் ஹாவ் 3 ஃபேஸஸ். இது 2 மார்க்கில் கட்டாயமாக கேட்குற ஒரு கொஸ்டின். ஜுவனைல் ஃபேஸ் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ், ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ஆர் மெச்சூரிட்டி ஃபேஸ் ஆர் லாஸ்ட்டாக ஒன்று இருக்கும் செனஸ்ட் ஃபேஸ். அதாவது ஃபஸ்ட்டு ஒன் இஸ் வந்து பார்த்திங்கன்னா இளம் உயிரி நிலை அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. இளம் உயிரி நிலை அல்லது வளராக்கு நிலை. அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இனப்பெருக்க நிலை, முதிர்ச்சி நிலை. லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதுமை நிலை. செனசென்ட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதுமை நிலை. சரிங்களா? ஃபஸ்ட் ஒன் இஸ் நம்ம இப்போ எதை பார்க்கலாம் அப்படின்னா ஜுவனைல் ஃபேஸ் பார்க்கலாம். அதில் பாருங்கள், த பீரியட் ஆஃப் க்ரோத் பிட்வீன் த பர்த் ஆஃப் த இண்டிவிஜுவல் அப் டு ரீப்ரொடக்டிவ், அதாவது பிறந்ததுலேருந்து இனப்பெருக்க நிலையை அடைவதற்குடைய அந்த இடைப்பட்ட காலம்தான் ஜுவனைல் ஃபேஸ். அடுத்து பாருங்கள், ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்கனிசம் ரீப்ரொடியூஸ் அண்ட் தேர் ஆஃப்ஸ்பியரிங் ரீச் மெச்சூரிட்டி பீரியட், அதாவது ஒரு தன்னுடைய அதாவது அடுத்த இளம் உயிரியை உருவாக்குவதற்கு அந்த ஒரு உயிரி தகுதியாக இனப்பெருக்க நிலையை அடைச்சிருச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஜ் வந்து ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். அந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் சீசனல் ப்ரீடர்ஸ், அனதர் ஒன் இஸ் கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ். அதாவது பருவகால இனச்சேர்க்கையாளர்கள்,
தொடர்ச்சியான இனச்சேர்க்கையாளர்கள். அதான் கொஸ்டின் அப்படி தான் கேட்பாங்க. இது டிஃப்ரென்ஷியேட்டில் கேட்பாங்க. ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சீசனல் ப்ரீடர்ஸ் அண்ட் கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ் கேட்கலாம். சீசனல் ப்ரீடர்ஸ் ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் பீரியடில் மட்டும்தான் அங்கே வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் சீசனல் ப்ரீடர்ஸ். அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Seasonal breeders reproduce at particular period of the year such as frogs, lizard, most birds, deers, etc. இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஏதாவது எக்ஸாம்பிள் வந்து சில சமயத்தில் 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ் பார்த்திங்கன்னா கண்டினியூ டு ப்ரீட் த்ரூ அவுட் தேர் செக்ஸுவல் மெச்சூரிட்டி. அந்த ஒரு உயிரினுடைய இனப்பெருக்க காலம் வந்து தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் வந்து அங்கே இனப்பெருக்கம் நடந்து கொண்டே இருக்கும். எக்ஸாம்பிள் ஃபார் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஹனிபீஸ், பவுட்ரி, ரேபிட். இது எக்ஸாம்பிளில் கேட்டிருக்கிறாங்க ஒரு தடவை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செனசன்ட். அது வந்து பார்த்திங்கன்னா முதுமை நிலை. முதுமை நிலைனா வயசான நிலை, சரிங்களா? ஸோ எண்ட் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், அதாவது இனப்பெருக்க நிலை முடிவடைஞ்சிருச்சு. வென் டீஜெனரேஷன், அதாவது அழிகிறது. செட்ஸ் இன் த ஸ்ட்ரக்சர், அமைப்பு அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக அழிகிறது. அதே சமயத்தில் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பாடி, உடலினுடைய செயல்பாடுகளும் குறைகிறது. இதுதான் வந்து இது 5 மார்க்கில் மொத்தமாக கேட்டாங்கன்னு நீங்கள் எழுதணும். ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள், சரிங்களா? 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன் இஸ் ஜுவனைல் ஃபேஸ் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ், reproductive phase or maturity phase, last one is senescent phase. அந்த reproductive phaseல 2 types இருக்குது, seasonal breeders, another one is continuous breeders. ஓகேங்களா? சரி, next one parthenogenesis. Very important 5 mark question. Most of the questions occurs this paragraph. Okay, parthenogenesis is nothing but development of an egg into a complete individuals without fertilization. அதாவது ஒரு கருவானது, ஒரு முட்டையானது கருவுறாமலே ஒரு முழுமையான ஒரு உயிரியை தோற்றுவிச்சதுன்னா அந்த நிலைக்கு பேர் கன்னி இனப்பெருக்கம் என்று பெயர். இதுதான் பார்த்தினோஜெனிசிஸ், சரிங்களா? இதை வந்து யார் டிஸ்கவர் பண்ணுறாங்க? இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. சார்லஸ் பொன்னெட், 1745, சரிங்களா? இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் அ நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ், அனதர் ஒன் இஸ் ஆர்டிஃபிஷியல் பார்த்தினோஜெனிசிஸ். அதாவது இயற்கையான கன்னி இனப்பெருக்கம், செயற்கையான கன்னி இனப்பெருக்கம். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் மீன் பை நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ்? ஸோ இன் சர்டன் அனிமல்ஸ் பார்த்தினோஜெனிசிஸ் அக்கர்ஸ் ரெகுலர்லி, அதாவது தொடர்ச்சி எப்பயுமே நடக்கும், கான்ஸ்டன்ட்லி நிலையாகவே நடக்கும், அண்ட் நேச்சுரலி இயற்கையாகவே நடக்க ஆரம்பிக்கும், சரிங்களா? இன் தேர் லைஃப் சைக்கிள் அண்ட் இஸ் நோன் அஸ் நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ். நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸில் 3 டைப்ஸ் இருக்குது. இது இங்கே எக்ஸாமில் ஒரு தடவை பப்ளிக்கில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இதை நீங்கள் படிச்சிருங்க, ரொம்ப நல்லது. அரினோடோக்கி, டெலிடோக்கி, ஆம்ஃபிடோக்கி. அரினோடோக்கின்னா என்ன அர்த்தம்? அந்த பார்த்தினோஜெனிசிஸ் கண்டிஷனில் ஒன்லி மேல் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறது அரினோடோக்கி. எக்ஸாம்பிள் ஃபார் ஹனிபி. அடுத்து பார்த்தா டெலிடோக்கி அப்படின்னா ஃபீமேல் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். டெலிடோக்கினா ஃபீமேல், ஒன்லி ஃபீமேல். ஆம்ஃபிடோக்கினா மேல் ஆர் ஃபீமேல், சரிங்களா? எய்தர் எக் மே டெவலப் இன்டு த இண்டிவிஜுவல்ஸ் எனி செக்ஸ், மேலாக இருக்கலாம் இல்லை ஃபீமேலாக இருக்கலாம். எபிஸ், சரிங்களா? எபிஸ் ஸ்டார் செட்டா, அதுவும் ஹனிபி தான். அடுத்து நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ். இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்கிறாங்க. மேபி த 2 டைப்ஸ். இதில் வந்து எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா, ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ், இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இஸ் த ஒன், அதாவது கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி form of reproduction in certain animals and there is no biparental sexual reproduction. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆண் இருக்காது, பெண் இருக்காது. no male, only female, சரிங்களா? ஸோ such individuals are represented by females only. அந்த ஃபீமேல் பெண்ணு மட்டும் இருந்து ஒரு உயிரியை உருவாக்குனுச்சுன்னா அது வந்து கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ். எதுவுமே அங்கே எக்கு மட்டும்தான் இருக்கும், ஸ்பெர்மே இருக்காது. அந்த மாதிரி ஒரு புதிய உயிரியை தோற்றுச்சுன்னா அது கம்ப்ளீட், முழுமையான கன்னி இனப்பெருக்கம். அடுத்து பாருங்கள், இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ், அதாவது முழுமையற்ற. சம் அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா வித் போத் செக்ஸிலும் இருக்கும், இன உயிரியும் இருக்கும், ஆணும் இருக்கும், பெண் இருக்கும். ஸோ பார்த்தினோஜெனிசிஸ் அக்கர்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் ஹனிபீஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைஸ்டு எக் இருக்கும், அன்ஃபெர்டிலைஸ்டு எக்கும் இருக்கும். அப்போ ஃபெர்டிலைஸ்டு எக் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா குயின் ஹனிபி அண்டு ஒர்க்கர் ஹனிபி. அதேமாரி அன்ஃபெர்டிலைஸ்டு வந்து ட்ரோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ட்ரோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல், ஆண் தேனியை உற்பத்தி செய்யுது. இந்த இது நல்லா புரிஞ்சுக்கணும். கருவுற்ற முட்டை வேலைக்கார தேனியையும் ராணி தேனியும் தோற்றுவிக்கிறது. கருவுறாத முட்டை ஆண் தேனி, அதாவது ராஜா தேனியை தோற்றுவிக்கிறது. அடுத்து வந்து பாருங்கள், பீடோஜெனிட்டிக்
Parthenogenesis. அது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னது தான். உங்களுக்கு பீடோன்னா என்னன்னு சொல்லியிருக்கிறேன். இளம் உயிரி கன்னி இனப்பெருக்கம் என்ற பெயர். அதாவது இளம் உயிரியே வந்து கன்னி இனப்பெருக்கத்தின் மூலமாக ஒரு புதிய உயிரியை தோற்றுவிச்சதுன்னா அந்த நிலைக்கு பேர் இளம் உயிரி கன்னி இனப்பெருக்கம் என்று பெயர். சரிங்களா? The larva produce new generation. That's all. So larvae by parthenogenesis. It occurs இதில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்போரோசிஸ்ட், இது எக்ஸாமில் கேட்பாங்க. ஃபோரோசிஸ்ட் அண்ட் ரீடியா லார்வா. சரிங்களா? அதாவது லிவர் ஃப்ளூக்னுடைய அது நிறைய இருக்குது. மெட்டா செர்கேரியா அந்த ரீடியா, இந்த இது ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். ரீடியா லார்வா வந்து லிவர் ஃப்ளூக்கில் அந்த பீடோஜெனிசிஸ் வந்து ப்ராசஸ் நடக்குது. இட் ஆல்சோ அக்கர்ஸ் அண்ட் லார்வே ஆஃப் சம் இன்செக்ட்ஸில் சில பூச்சிகள் நடக்குது. முழுக்கு ஈ அப்படின்னு சொல்லுவாங்க. இதனை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். கேல் ஃப்ளை எக்ஸாமில் 1 மார்க்கில் இது கேட்டிருக்காங்க. கிவன் த ஃபாலோவிங் விச் ஒன் இஸ் அக்கர்ஸ் இன் பீடோஜெனிட்டிக், அதாவது பீடோஜெனிசிஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இன் ஆர்டிஃபிஷியல் பார்த்தினோஜெனிசிஸ் அடுத்து வந்து பார்க்குறோம். செயற்கையான முறையில் பார்த்தினோஜெனிசிஸ் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதாவது அன்ஃபர்டிலைஸ்டு எக் இஸ் இன்டியூஸ்டு டெவலப், அதை கருவுறாத ஒரு முட்டையை நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட்டாகவே தூண்டுவிக்கிறோம். செயற்கையான முறையில் தூண்டிக்கிறோம். அதாவது ஃபிசிக்கலாகவோ அல்லது கெமிக்கலாகவோ ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம வந்து ஒரு புதிய உயிரை தொற்றிக்கலாம். எக்ஸாம்பிள் ஃபார் அனலிட்ஸ். சரிங்களா? அது நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அனலிடா அண்டு சியர்ச்சின் எக், கடலர்ச்சினுடைய முட்டையும் அதேமாதிரி தட்டை புழுக்களையும் நம்ம பயன்படுத்துகிறோம். அனலிடா. சரிங்களா? இந்த இது வந்து சிலபஸ் 1.3 கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் இந்த இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லெசனை பொறுத்தளவில் உங்களுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் இதுக்கான மெட்டீரியல் இந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கு வரும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.